வணக்கம் நேயர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், ப்ராஃபிட், தென் பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் இன் யூனிட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். A company manufactures a product with the following cost details per unit. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் பர் யூனிட் 120 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. டைரக்ட் லேபர் 80 ருபீஸ் பர் யூனிட். வேரியபிள் ஃபேக்டரி ஓவர் ஹெட் வந்துட்டு 40 ருபீஸ் பர் யூனிட். வேரியபிள் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 20 ருபீஸ் பர் யூனிட் வந்துட்டு இன்கர் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் பர் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி ரெண்ட் வந்துட்டு 1.5 லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் சேலரிஸ் வந்துட்டு 1 லேக் செலவு பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 50,000 ருபீஸ் வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் போத் பார்த்தீங்கன்னா 5000 யூனிட்ஸ் தான் வந்துட்டு சேல் பண்ணியிருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணிடலாம். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட், வேரியபிள் ஃபேக்டரி ஓவர் ஹெட், வேரியபிள் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆல் டுகெதர் நமக்கு 260 ருபீஸ் பர் யூனிட் வந்துட்டு இன்கர் ஆகியிருக்கு. கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கிடைச்சிரும். செல்லிங் ப்ரைஸ் ஏற்கனவே 400 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் நம்ம இப்போ 260 ருபீஸ் டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ். டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா சேல்ஸில் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிரும். ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்துட்டு 5000 யூனிட்ஸ் மல்டிப்ளைடு வித் ருபீஸ் 140 பர் யூனிட். ஸோ நமக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 7 லேக்ஸ் கிடைச்சிருக்கு. டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ் வந்துட்டு இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டை லெஸ் பண்ணும்பொழுது நமக்கு 4 லேக்ஸ் ப்ராஃபிட் வந்துட்டு கிடைச்சிருக்கு. பிரேக் ஈவன் பாயிண்ட்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம இங்கே ஏற்கனவே டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம் 3 லேக்ஸ். அதை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு 2143 யூனிட்ஸ் வந்துட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோவில் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், ப்ராஃபிட், பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் இன் யூனிட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனலோட லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.